உங்கள் அனைவரையும் தமிழ் கதை தொலைக்காட்சி சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. ஜெய்கட் என்னும் ஊரின் கடற்கரை ஓரத்தில் ஒரு கலங்கரை விளக்கம் உள்ளது. அது மிகவும் பிரகாசமாக ஒளியை கடற்கரையில் செலுத்திக் கொண்டிருந்தது. அந்த கலங்கரை விளக்கத்தில் இரவில் பேய் உலா வருவதாக அங்குள்ள மக்கள் நம்புகின்றனர். எனவே இரவு 6 மணிக்கு மேல் எவரும் கலங்கரை விளக்கத்தின் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை. அந்த கலங்கரை விளக்கத்தில் ராணி என்னும் பெண் கலங்கரை விளக்க உதவியாளராக பணிபுரிந்து வருகிறாள். அவள் தினமும் இரவு 6 மணிக்கு தனது வேலையை முடித்துக் கொண்டு கிளம்புவாள். அன்றைய நாள் வேலை அதிகமாக இருந்ததால் வேலையை முடித்துவிட்டு கிளம்புவதற்கு 7 மணி ஆகிவிட்டது. எனவே அவள் மிகுந்த அச்சத்துடனும் பயத்துடனும் கலங்கரை விளக்கத்திலிருந்து ஒரே ஓட்டமாக தனது வீட்டிற்கு ஓடினாள். அந்த கடற்கரையில் தனியாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள கலங்கரை விளக்கத்தில் பல மர்மங்கள் உள்ளன. அந்த ஊர் மக்களுக்கு மேலும் அந்த கலங்கரை விளக்கத்தில் இரவில் ஒரு பெண் மேலே நின்று கொண்டிருப்பதாக நேரில் பார்த்த மக்கள் பலர் கூறினார். அந்த பெண் பல வருடங்களுக்கு முன் அந்த கலங்கரை விளக்கத்தில் இறந்தவரின் முகத்தைப் போல உள்ளது என கூறினார். ஒரு காதல் ஜோடி இரவு 7:30 மணியளவில் கலங்கரை விளக்கத்திற்கு நடந்து கொண்டு சென்றனர். ஆனால் கலங்கரை விளக்கம் மூடப்பட்டிருந்தது. மேலும் அங்கு எவரும் இல்லாததனால் திரும்புவதற்கு முடிவெடுத்தனர். அப்போது நுழைவு வாயிலின் கதவு தானாக திறந்தது மற்றும் அவர்கள் உள்ளே சென்றவுடன் தானாக மூடியது. இவ்வாறாக பலமுறை கதவு திறந்து மீண்டும் தானாக மூடியது. இது அவர்களுக்குள் ஒருவித பயத்தையும் அச்சத்தையும் தந்தது. மேலும் அவர்கள் ஒரு மாயக்கண்ணியில் சிக்கிக் கொண்டதைப் போல கலங்கரை விளக்கத்திலிருந்து வெளியே வர முயற்சிக்கின்றனர். அப்போது கதவு திறக்கிறது. ஆனால் அவர்கள் வெளியே வருவது போல் தோன்றினாலும் மீண்டும் கலங்கரை விளக்கத்தை உள்ளேயே அவர்கள் உள்ளனர். இதை எல்லாவற்றையும் மேலே இருந்து ஒரு அழகிய பெண் பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்கிறாள். அப்போது அந்த இளம் வயதுடைய ஆணும் பெண்ணும் அந்த அழகிய பெண்ணை பார்த்து ஆச்சரியமடைகிறார்கள். இங்கே இரவில் பேய் நடமாட்டம் இருப்பதாக மக்கள் கூறுகின்றனர் என்றான். மேலும் நாங்கள் நடந்து வரும்போது நீங்கள் வேகமாக வீட்டுக்கு சென்றது போல் தோன்றியது. ஆனால் நீங்கள் இங்கே வேறு உடையில் இருக்கிறீர்கள் என்றான். அந்த இளம் வயது பெண்ணும் உங்களை நாங்கள் 1 கிலோமீட்டருக்கு முன்பே பார்த்தோமே, நீங்கள் பயத்தில் ஓடிக்கொண்டு இருந்தீர்களே என்றாள். அதற்கு அந்த அழகான பெண், அது நான் இல்லை, நானே உண்மையானவள். நீங்கள் வேறு ஒருவரை பார்த்திருப்பீர்கள் என்றாள். நீங்கள் இருவரும் இன்று இங்கே வர வேண்டும் என்பது முன்னே எழுதப்பட்ட விதி. நானே உங்கள் அன்பு தோழி ராணி என்றாள். இதை கேட்டவுடன் அவர்கள் இருவரும் பேசாமல் மிகுந்த அச்சத்துடனும் பயத்துடனும் அமைதியாக இருப்பதை அறிந்த ராணியும் எதுவும் பேசாமல் அவர்களையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டே மனதுக்குள் சிரித்தாள். மேலும் தனது 15 வருட பகையை முடிவுக்கு கொண்டு வரும் காலம் வந்துவிட்டதை உணர்ந்து சிரித்தாள். கலங்கரை விளக்கத்தில் மேலே இருந்து கீழே தள்ளிவிட்டு எவ்வாறு நாடகமாடினர் என்பதை மனதுக்குள் அசை போட்டு கொண்டிருந்தார். அவர்களால் அந்த பேயின் கண்ணியில் மாட்டிக்கொண்டு கலங்கரை விளக்கத்திலிருந்து வெளியேற முடியவில்லை. அவர்கள் தப்பிக்கும் நோக்கில் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர். அப்போது பெண் வேடத்தில் உள்ள பேய், அமைதி அமைதி எனது இனிய நண்பர்களே, 15 வருட கால எனது சபதத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி புரிய வந்துள்ள உங்கள் இருவருக்கும் எனது நன்றி என கூறியது. ராணி என்ற பெயரை கேட்டவுடன் உங்களுக்குள் பயம் வருகிறது என்றால் நீங்கள் உண்மையிலேயே இந்த உயிர் தோழியை 15 வருடங்கள் ஆனாலும் நீங்கள் மறக்கவில்லை, மறக்க மாட்டீர்கள். ஏனென்றால் நம்முடைய பள்ளி பருவம் அப்படி. மூவரும் பள்ளிக்கு எப்போதும் சேர்ந்தே செல்வோம், சேர்ந்தே இருப்போம். நாம் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் நாம் அனைவரும் நண்பரானோம். இருவரும் எப்போதும் 2 மற்றும் 3வது மதிப்பெண் வாங்குவீர்கள். நான் எப்போதும் முதல் மதிப்பெண் வாங்குவேன். அப்போது அனைத்து சந்தேகங்களையும் என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்வீர்கள். ஒரு முறை நீ எப்போதும் முதல் மதிப்பெண் வாங்குறாய். அது அப்போது எனக்கு புரியவில்லை. 15 வருடங்கள் கழித்து எனக்கு புரிந்துள்ளது என்றாள். ஒரு முறை உங்கள் போல் இருவரை விட இன்னொரு மாணவன் நல்ல மதிப்பெண் பெற்றுவிட்டான் என அந்த மாணவனுக்கும் மன்ற மாணவர்களுக்கும் சண்டையை ஏற்படுத்தி ரசித்தீர்கள். அவற்றை நான் கேட்டபோது எங்களை விட மதிப்பெண் அதிகம் வாங்கினால் இதுதான் நிலைமை என்று சொன்னீர்கள். எனவே அப்போது உங்களிடம் இவ்வாறு கேட்டேன், என்னை என்ன செய்வீர்கள்? உடனே இருவரும் கோபத்துடன் என்னிடம் பேசாமல் சென்று விட்டீர்கள்.
நானும் அதனை பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை. உங்களுக்கு என்மேல் எவ்வளவு வன்மம் இருந்திருக்க வேண்டும்? அதற்கு அடுத்த நாள் ஆசிரியர் முழு ஆண்டு தேர்விற்கான மதிப்பெண் அட்டைகளை வழங்கினார். அதில் நான் முதல் மதிப்பெண் பெற்றேன். ஆசிரியர் ராணி முதல் மதிப்பெண் என கூறியவுடன் உங்கள் இருவர் முகத்திலும் தீப்பிழம்பு உருவானது. அதனை நான் அறிந்தேன். உடனே நீங்கள் இருவரும் ஏதோ ரகசியமாக பேசிக்கொண்டே இருந்தீர்கள். இரவு மூவரும் கலங்கரை விளக்கத்திற்கு செல்வோம் என கூறினீர்கள். நானும் சரி என்னார். மூவரும் இரவில் கலங்கரை விளக்கத்திற்கு சென்றோம். அந்த இரவில் கலங்கரை விளக்கத்தில் எவரும் இல்லாததால் மூவரும் அங்கு செல்வது ஊரில் எவருக்கும் தெரியாது. மூவரும் வீட்டில் கூட எவருக்கும் சொல்லாமல் இரவில் கலங்கரை விளக்கம் வந்தடைந்தோம். நீங்கள் இருவரும் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டே வந்தீர்கள். மூவரும் கலங்கரை விளக்கத்தில் மிகவும் கோபத்துடன் பேசிக் கொண்டிருந்தோம். அதில் நீங்கள் இருவரும் என்னிடம், நீ இனிமேல் முதல் மதிப்பெண் பெறக்கூடாது. உன்னால் எங்கள் வீட்டில் தினமும் எங்கள் பெற்றோர் முதல் மதிப்பெண் பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே என்னிடம் கோபமாக பேசிக்கொண்டே நீங்கள் இருவரும் சேர்ந்து என்னை கீழே தள்ளிவிட்டீர்கள். அதை நான் சற்றும் எதிர்பார்க்காமல் கீழே விழுந்தேன். ரத்தம் சொட்ட சொட்ட கீழே விழுந்து உயிருக்கு போராடியதை இருவரும் அமைதியாக பார்த்து ரசித்தீர்கள். உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் போது எனது மூளையில் கடைசி 2 நிமிடம் கூட நினைவில் நீங்கள் தான் வந்தீர்கள். உங்கள் மேல் அவ்வளவு பாசம், எனவே நான் இறந்தும் பேயாக மாறி உங்களை கூட்டிச் செல்வதற்காக 15 வருடங்கள் இங்கேயே காத்துக் கொண்டிருக்கிறேன் என கூறினாள். ராணி உருவத்தில் உள்ள பேய். இதை கேட்டவுடன் கலங்கரை விளக்கத்திலிருந்து தப்பித்து வெளியே செல்ல முயற்சித்தனர். ராணி உருவத்தில் உள்ள பேய் அவர்கள் இருவரையும் கோடாரியால் வெட்டி கொன்றது. அடுத்த நாள் காலை பெண் கலங்கரை விளக்க உதவியாளரிடம் ஊர் மக்களும் போலீசரும் அந்த காதல் ஜோடியை பற்றி விசாரணை நடத்தினர். இந்த காதல் ஜோடி இரவில் கலங்கரை விளக்கத்தின் உள் சென்றதை கடலில் மீன் பிடிக்கும் போது மீனவர் ஒருவர் பார்த்ததாகவும் அப்போது ஒரு பெண் கலங்கரை விளக்க உச்சியில் நின்று கொண்டிருந்ததாகவும் சொன்னதை போலீசார் கேள்விகள் கேட்டனர். ஆனால் அவளோ தனக்கு எதுவும் தெரியாது எனவும் தான் இரவு 7 மணிக்கு வீட்டிற்கு கிளம்பி விட்டேன் என கூறினாலும் போலீசார் வெவ்வேறான கோணங்களில் விசாரித்து வந்தனர். ஆனால் அந்த கலங்கரை விளக்க உதவியாளரிடமிருந்து எந்த ஒரு பயனுள்ள தகவலையும் பெற முடியவில்லை. மேலும் எந்த ஒரு தடயமும் அந்த உதவியாளருக்கு எதிராக இல்லை. எனவே பல நாட்கள் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். போலீசார் இறந்தவர்களின் உடலை கூட காணவில்லையே என நொந்து கொண்டனர். அப்போது கலங்கரை விளக்க பெண் உதவியாளர் ஏதோ அசௌகரியமாக காணப்பட்டார். அப்போது அவள் மனதுக்குள் ஒரு ஒலி மட்டும் கேட்டது. அந்த ஒலி இவ்வாறு சொன்னது, போலீசாரிடம் அந்த இருவரின் உடல் உங்கள் காலடியில்தான் உள்ளது என்றது. அப்போது ஹலோ மேடம், மேடம் என்ன ஆயிற்று என்றனர் பெண் உதவியாளரிடம். அவள் பிரம்மையிலிருந்து விழித்து கொண்டது போல, சொல்லுங்க சார் என்றாள். போலீசாரும் விசாரணையை முடித்துக் கொண்டு சென்றவுடன் கலங்கரை விளக்க பெண் உதவியாளர் சிரித்துக்கொண்டே எனது சொந்த அக்கா ராணி சொன்னபடியே அனைத்தையும் செய்ததாகவும் அவள் பேயாக தனது உடம்பில் உள்ளதாகவும் பகலில் தனது உடம்பிலும் இரவில் பேயாக கலங்கரை விளக்கத்தில் இருப்பாள் எனவும் அந்த காதல் ஜோடியை இங்கே வரவழைத்துக் கொன்றது அனைத்தும் தனது அக்கா ராணியின் திட்டம் எனவும் கூறிக்கொண்டே சத்தமாக சிரித்தாள். அத்திட்டமும் இன்று நிஜமாக பலித்தது. அவள் சிரித்துக் கொண்டே இருக்கும் போதே அவள் உடம்பில் உள்ளே இருந்து பேய் ஒன்று பலத்த சத்தத்துடன் சிரித்துக் கொண்டே வெளியே வந்தது. மேலும் தனது 2 உயிர் நண்பர்களையும் பழிவாங்கிய சந்தோஷத்துடன்